நல்லா கை தட்டலாம். பெண்கள்லாம் கை தட்டினா முடி நீளமா வளருமா, ஆண்கள்லாம் கை தட்டினா மூளை வளருமா. பெண்கள் வேலைக்கு செல்வதால் இழந்தது அதிகம். ஒரு அற்புதமான கருத்து சொன்னாரு. நாங்கள் அனுதாபப்படுகிறோம் என்று. நான் அப்படி சொல்லலையா. அவர்கள் வேலைக்கு செல்வதால் எங்களது வேலை பறிபோகிவிட்டது. அந்த காலத்துல 100 பேர் வேலை எடுத்தா 100 பேர் ஆண்கள் போனோம். இன்னைக்கு 30% சொல்லிட்டு பெண்கள் 30% அரசாங்கமே கொடுத்துடுது. இதுல கடவுள் இயற்கையாகவே ஆண்களை விட பெண்களுக்கு சற்று அதிக அறிவை கொடுத்ததன் காரணமாக ஆண்கள்லாம் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுறோம், பெண்கள்லாம் பாஸ் ஆயிடுறாங்க. இதுல 70% பெண்கள் வேலைக்கு போயிட்டு 30% தான் எங்களுக்கு கொடுக்கறாங்க. எங்க வீட்டுல எல்லா வேலையும் எங்க சம்சாரம் தான் பாப்பா. ஏன்னா அவரும் கவர்மெண்ட் வேலைக்கு போறான். எல்லா வேலையும் அவ தான் பாப்பா. நான் சமைப்பேன், அவ பாப்பா. சந்தோஷம். நான் பெருக்குவேன், அவ பாப்பா. நான் துணி துவைப்பேன், அவ பாப்பா. எல்லா வேலையும் சும்மா தான் உட்காந்து பாக்குறான். ஆனா நாங்க எவ்வளவு வெளியே வேலை செஞ்சுட்டு வந்தாலும் வீட்டுல அந்த வேலை செஞ்சதை காட்டிக்க மாட்டோம். இன்னும் ஒரே ஒரு கருத்து நான் இங்க சொல்றேன் நடுவர் அவர்களே. சொல்லுங்க. சனி ஞாயிறானா எனக்கு எங்க சம்சாரத்துக்கு சரியான சண்டை. ஏன்னா 2 பேரும் அன்னைக்குதான் லீவு, அன்னைக்குதான் வீட்டுல இருக்கிறோம். 1 நாள் தான் 2 நாள் தான் சண்டை போட முடியும். சனிக்கிழமை அவ என்ன அடிப்பா, பதிலுக்கு விடுவனா. ஞாயிற்றுக்கிழமை பதிலுக்கு பதில் அவகிட்ட நான் உதவாங்குவேன். ஆனா அவ என்ன அடிக்கிறதையும் அவகிட்ட நான் உதவாங்கத்தையும் வெளியே சொல்ல மாட்டேங்க. வெளியே சொன்னா அசிங்கம். மேடையில மட்டும்தான், பட்டிமன்றத்துல மட்டும்தான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன் தெரியுமா? அவ என்ன அடிக்கிறா பார், அது கடமை. எவ்வளவு கம்முன்னு வாங்கிக்கிறேன் பார், அது கண்ணியம். திருப்பி அடிக்காம இருக்கிறோம் பாரு, அதுதான் கட்டுப்பாடு. இந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை ஒவ்வொரு குடும்பத்திலே கடைபிடிங்க. ஏன் பிரச்சனை வருது? கட்டுப்பாடோடு இருப்பவர்கள் ஆண்கள் இருக்கு. இது ஒரு உதாரணம் ஐயா. நடுவர் அவர்களே, அழகா என்னுடைய அணித்தலைவர் சொன்னாரு, குழந்தை பாக்கியத்தையே